சாலிகள் யாரும் இல்லை என்று பெருமை பேசிய 2 முட்டாள்கள் யார் பெரியவர் என்று தீர்மானிக்க ஒரு சாமியாரிடம் சென்றார்கள். ஆனால் அவர் கேட்ட ஒரு கேள்வியால் அவர்களின் வாழ்க்கையே தலைகீழானது. காலையில் எழுந்தபோது செல்வம் மாயம். இறுதியில் என்ன நடந்தது தெரிய வேண்டுமெனில் இந்த கதையை முடிவு வரை பாருங்கள். கஜபதி நகரம் என்ற ஊரில் கோவிந்தம், கோபாலம் என்ற நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் முற்றிலும் முட்டாள்கள். புத்திசாலித்தனம் என்றே இல்லை. இவர்களின் தாத்தாக்கள் அரசர்களின் காலத்தில் கோட்டையில் வேலை செய்தவர்கள். அதனால் அவர்களிடம் நிறைய புதையல் செல்வம் இருந்ததாக சொல்லப்பட்டது. பின்னர் அவர்கள் அந்த செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்ததாக ஊரில் உள்ள அனைவரும் நினைத்தார்கள். வாரிசாக இவர் இருவரிடமும் மறைவு செல்வங்கள் உள்ளன என்று நம்பப்பட்டது. அதனால் தங்களை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்று இருவரும் பெருமை பேசி திரிந்தார்கள். ஒரு நாள் கோவிந்தம் சும்மாக வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது கோபாலம் கோவிந்தத்தின் வீட்டிற்கு வந்தான். என்னடா கோபாலம், என்ன இந்த நேரத்தில் வீட்டில் நன்றாக ஓய்வு எடுக்காமல் இங்கே ஏன் வந்தாயடா? வீட்டில் இருந்தால் எங்கே அமைதியாக இருக்கிறது? என் மனைவி ஒருத்தியே தொந்தரவு செய்கிறாள். அதனால்தான் அமைதிக்காக இங்கே வந்தேன். என்னடா உனக்கு இவ்வளவு மன அமைதி இல்லாமல் போக என்ன சொல்கிறாள் என் தங்கச்சி? இந்த நடுவில் நான் புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த புதிய வியாபாரம் வேண்டாம் என்று ஒரே சண்டை போடுகிறாள். ஏற்கனவே பல வியாபாரங்கள் செய்து நஷ்டமடைந்தது போதும், இனிமேல் புதிய வியாபாரங்கள் எதையும் தொடங்க வேண்டாம் என்று தொந்தரவு செய்கிறாளடா. பெண்கள் எல்லாரும் அப்படித்தாண்டா. கணவரின் புத்திசாலித்தனத்தை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். 2-3 வியாபாரங்களில் நஷ்டம் வந்தால் என்ன, லாபம் வரும் வரை புது புது வியாபாரங்கள் செய்ய வேண்டியதுதானே. நானும் சமீபத்தில் ஒரு புதிய வியாபாரம் தொடங்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் மனைவியும் வேண்டாம் என்றே பிடிவாதப்படுகிறாள். புதிய வியாபாரம் தொடங்கினால் தன் அம்மா வீட்டுக்கு போய்விடுவேன் என்று மிரட்டுகிறாளடா. இவர்களுக்கு நம்ம புத்திசாலித்தனம் பற்றி என்ன தெரியும்? நம்ம இருவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல வியாபாரம் தொடங்கலாம். அதில் லாபம் சம்பாதித்து நம்ம மனைவிகளின் வாயை மூடச் செய்வோம் என்று சொன்னான். அப்போது அங்கே கோவிந்தையாவின் வேலைக்காரன் வந்தான். ஐயா. என்ன ரங்கையா? ஒன்றுமில்லை ஐயா. நேற்று வரை வயல் வேலைகளையெல்லாம் நானே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் வயலை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் என் ஆலோசனை கேட்டு செய்யுங்கள் என்று நீங்கள் உத்தரவிட்டீர்களே ஐயா. நம்ம வயலில் உள்ள பயிர்களுக்கு அதிகமாக பூச்சிகளும் நோய்களும் படர்கின்றன. நீங்கள் அனுமதி கொடுத்தால் நகரத்துக்கு போய் நல்ல மருந்துகள் வாங்கி வந்து வயலில் தெளிப்பேன். அதேபோல் மண் வளமாக ஆக நல்ல உரங்களையும் கொண்டு வருகிறேன். இப்போது நகரத்துக்கு போவது ஏன்? பயிர்களுக்கு பூச்சி தாக்கினால் நகரம் வரை போக வேண்டியதில்லை. கிணற்றிலுள்ள தண்ணீரை எல்லாம் நம்ம வேலைக்காரர்களால் எடுத்து வயலுக்கு கொண்டு சென்று செடிகளை வேருடன் பிடுங்கி அந்த தண்ணீரில் நன்றாக கழுவி மீண்டும் நட்டு விடுங்கள். அப்படி தண்ணீரில் சுத்தமாக கழுவினால் அந்த பூச்சிகளும் செடிகளுக்கு பட்ட நோய்களும் நீங்கிவிடும் என்று சொன்னான். அதனால் வேலைக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கோவிந்தையாவின் முட்டாள்தனத்தை நினைத்து தலையை சிரட்டிக் கொண்டே நின்றான். பார்த்தாயா கோபாலம், யாராலும் தர முடியாத அளவுக்கு நான் எவ்வளவு நல்ல ஆலோசனை கொடுத்தேன் என்று. இனிமேல் நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் என் ஆலோசனையை பின்பற்றினால் பயிர்களுக்கு பூச்சி தாக்காது. இல்லை கோவிந்தம், நீ நினைப்பது தவறு என்று கோபாலம் சொன்னான். ரங்கையா, அம்மாடி, இந்த கோபாலத்துக்காவது கொஞ்சம் புத்தி இருக்கிறது. அவன் தன் நண்பனுக்கு புரியும்படி சொல்லுவான் என்று நினைத்து கோபாலம் என்ன சொல்லப் போகிறான் என்று எதிர்பார்த்து நின்றான். பயிர்களுக்கு பட்ட பூச்சிகளும் நோய்களும் போக செடிகளை வேரோடு பிடுங்கி சுத்தமாக கழுவச் சொன்னாய். அது நல்லதே. ஆனால் அதற்காக கிணற்றிலுள்ள தண்ணீரை வயல் வரை கொண்டு வரச் சொன்னாயே, அதுதான் சரியில்லை. அது எல்லாம் மிகுந்த கஷ்டமான வேலைதானே. அப்படி செய்யாமல் எல்லா செடிகளையும் வேரோடு பிடுங்கி நாமே கிணறருகே கொண்டு சென்று அங்கேயே கழுவி மீண்டும் வயலுக்கு கொண்டு வந்து நட்டுவிட்டால் சுலபமாக இருக்கும். என்ன சொல்கிறாய்? இந்த முறை கோபாலத்தின் பேச்சை கேட்டு ரங்கையா அதிர்ச்சி அடைந்தான். பார்த்தாயா கோவிந்தம், உன்னை விட நான் தான் நன்றாக யோசித்தேன். இந்த ஊரிலேயே புத்திசாலியும் பெரியவனும் நான் தான் என்று நினைத்துக்கொள். எல்லாரும் என் ஆலோசனைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். என்னடா, இந்த ஊரிலேயே பெரியவனும் புத்திசாலியும் நான் தான் இருக்கும்போது நீயே அப்படி சொல்லிக் கொள்கிறாயே ஏன்? உனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? எங்கள் தாத்தாக்கள் ராஜாவிடம் ஆலோசகராக வேலை செய்தவர்கள். அவர்களைப் போல நானும் மிகவும் புத்திசாலி. அது மட்டுமல்ல,
எங்கள் சொத்துகளும் என்னிடம் இருக்கும் நகைகளும் முன்னால் உன் சொத்துகள் எவ்வளவுதான்? போடா, உனக்குத்தானா பெரிய சொத்துகள் இருக்கின்றன? எங்கள் வம்சத்தவர்களும் ராஜாவிடமே வேலை செய்தவர்கள். உங்கள் சொத்துக்களை விட என் சொத்துகளின் மதிப்பு அதிகம். அவற்றை என் புத்திசாலித்தனத்தால் மேலும் வளர்க்க நினைக்கிறேன் என்று சொன்னான். இருவரும் மெதுவாக வாதிக்கத் தொடங்கி இறுதியில் கோவிந்தையாவும் கோபாலமும் நான் தான் பெரியவன், நான் தான் புத்திசாலி என்று சண்டையிடுவது உச்சக்கட்டத்துக்கு சென்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரங்கையா தனது மனதில் இவ்வாறு நினைத்தான். இவர் இருவரும் முற்றிலும் முட்டாள்கள். இவர்களின் கெட்ட புத்தியை பின்பற்றினால் எந்த வேலையும் நாசமாகி போய்விடும். இவர்களின் தாத்தாக்கள் பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் இவர்கள் மட்டும் சாப்பாட்டுக்கே தகுதியான பயனற்றவர்கள். விதி இல்லாமல் இப்படிப்பட்ட முட்டாள்களிடம் வேலை செய்ய வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இதெல்லாம் என் கர்மம் என்று தனது மனதில் நினைத்தான். அப்போது கோவிந்தம் ரங்கையாவை பார்த்து இவ்வாறு சொன்னான். நீயே சொல்லு ரங்கையா, எங்கள் இருவரில் பெரியவனும் புத்திசாலியும் யார்? என்ன ரங்கையா, நான் தான் பெரியவன் என்று சொன்னால் உன் ஐயா உன்னை வேலையிலிருந்து நீக்கி விடுவாரோ என்று பயப்படாதே. உன் ஐயா வேலையிலிருந்து நீக்கினால் நான் உனக்கு வேலை தருகிறேன். பயப்படாமல் துணிவாக உண்மையை சொல்லு. நான் தான் பெரியவன் என்று சொல். இருவரும் ரங்கையாவிடம் கேட்டார்கள். ரங்கையாவுக்கு என்ன சொல்லுவது என்று புரியவில்லை. நீங்கள் இருவரும் முற்றிலும் முட்டாள்கள் என்று நேராக சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் அப்படி சொன்னால் இவர்கள் இருவரும் தன்னை என்ன செய்வார்களோ என்று பயந்து புத்திசாலித்தனமாக இவ்வாறு சொன்னான். ஐயா, நீங்கள் இருவரும் மிகவும் புத்திசாலிகளும் பெரியவர்களும். ஆனால் உங்களைப் போன்றவர்களில் யார் பெரியவர், யார் புத்திசாலி என்று சொல்ல வேண்டுமென்றால் என்னை போன்ற சாதாரண மனிதனால் எப்படி முடியும் சொல்லுங்கள்? நேற்றுதான் நம் ஊருக்கு ஒரு சாது வந்திருக்கிறாராம். அவரால் கண்டிப்பாக உங்களில் யார் புத்திசாலி என்று சொல்ல முடியும். நீங்கள் அவரிடம் சென்று உங்களில் யார் பெரியவர் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரங்கையா தப்பித்துக் கொண்டான். உடனே அவர்கள் இருவரும் அதே ஊரிலிருந்த சாமியாரிடம் சென்றார்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். என்னப்பா, உங்களை இருவரையும் பார்த்தால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் முகத்தில் தெளிவாக தெரிகிறது. அது என்ன? மகானுபாவரே, எங்கள் முகங்களை பார்த்தவுடனே நாங்கள் ஒரு சிறிய சிக்கலுடன் வந்திருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆம் சுவாமி, நாங்கள் இருவரும் நண்பர்கள். எங்களில் யார் பெரியவர், யார் புத்திசாலி என்று வாதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் இருவரிடமும் சொத்து வசதிகள் சுமார் சமமாகவே உள்ளன. ஆனால் மிக அதிகமான புத்திசாலித்தனம் யாரிடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் நீங்கள்தான். எங்கள் கேள்விக்கு உங்களைப் போன்ற மேதைகள் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அதனால்தான் உங்களிடம் வந்தோம். பார்த்தவுடனே உங்களுக்கு எல்லாம் புரிந்துவிட்டதாக நினைக்கிறேன். நான் தான் பெரியவன் என்று சொல்லி இந்த கோபாலத்துக்கு வெட்கம் வருமாறு செய்யுங்கள். பார்த்தால் நீங்களும் என்னைப் போல பெரிய மேதையாக தெரிகிறீர்கள். ஆகவே நான் தான் பெரியவன், நான் தான் மேதாவி என்று சொல்லி இந்த கோவிந்தத்தின் வாயை மூடச் செய்யுங்கள் ஐயா என்று சொன்னார்கள். அவர்களின் நடத்தை பார்த்த அந்த சாது தனது மனதில் இவ்வாறு நினைத்தான். பைத்தியக்கார முகங்கள், நான் உண்மையான சாது என்று நினைக்கிறார்கள். இவர்களின் நடத்தை பார்த்தால் மிகப்பெரிய முட்டாள்களாகவும் அறிவில்லாத மந்தர்களாகவும் தெரிகிறார்கள். முதலில் இவர்களை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இவர்களின் குறையை எனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என் இனிய பொய்யான வார்த்தைகளால் இவர்களை நம்ப வைத்து என் காரியம் நடக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு வெளியே அந்த போலி சாமியார் இவ்வாறு சொன்னான். பார்த்தால் நீங்கள் இருவரும் புத்திசாலிகள் போல இருக்கிறீர்கள். ஆனால் உங்களில் ஒருவரை புத்திசாலி என்று சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய பெருமையை நீங்களே நிரூபிக்க வேண்டும். ஆனால் இப்போது என் தவத்திற்கு மிகவும் தாமதமாகிறது. ஆகையால் நீங்கள் நாளை இதே நேரத்தில் வாருங்கள். அப்போது உங்களில் யார் பெரியவர் என்று நிரூபித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். அதனால் அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். பின்னர் அந்த சாமியார் தனது சீடனை அழைத்து இவர்களை பற்றி ஊரில் விசாரித்து வரச் சொன்னான். சீடன் அவர்கள் இருவரும் முழு முட்டாள்கள், அறிவு குறைந்தவர்கள் என்று சொல்லி அவர்களிடம் தாத்தா தந்தையர் கொடுத்த மறைவு செல்வங்கள் நிறைய உள்ளன என்றும் அவற்றை அவர்களின் முன்னோர்களின் ஆலோசனைப்படி சில இடங்களில் புதைத்து வைத்துள்ளனர் என்றும் அறிந்து அந்த போலி சாமியாரிடம் தெரிவித்தான். அதை கேட்ட சாமியார் அவர்களிடமிருந்தே அந்த மறைவு செல்வங்களை புதைத்த ரகசிய இடங்களை சொல்ல வைத்தால் அவற்றை எளிதாக கைப்பற்றலாம் என்று மனதில் நினைத்தான். அடுத்த நாள் அவர்கள் இருவரும் அந்த சாமியாரிடம் வந்தார்கள். வந்துவிட்டீர்களா மக்களே? இருவரும் இங்கே வாருங்கள். இப்போது நான் உங்களில் யார் பெரியவர் என்று சொல்ல வேண்டுமென்றால்
முதலில் உங்கள் தாத்தா தந்தையரின் பெருமைகளை எனக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் சாதித்த விஷயங்கள், சம்பாதித்த மறைவு செல்வங்கள், அவற்றை புத்திசாலித்தனமாக மறைத்து வைத்த விதங்கள் ஆகியவற்றை பற்றி சொன்னால் உங்கள் வம்சத்தில் யார் பெரியவர்கள் என்று தெரிந்து கொண்டு அதன் மூலம் உங்களில் யார் பெரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னான். அதை கேட்ட அவர்கள் மகிழ்ச்சியுடன் இதுதான் மகான்களின் பண்பு என்று நினைத்து சொல்லத் தொடங்கினார்கள். எங்கள் தாத்தாக்களும் தந்தையரும் மிகவும் பெரியவர்கள். பல நகைகளையும் மறைவு செல்வங்களையும் ரகசியமாக எங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் இருக்கும் ரகசிய அறையில் வைத்து பாதுகாத்தார்கள். இன்றும் நானும் அங்கேயே என் செல்வத்தை மறைத்து வைத்திருக்கிறேன். எங்கள் தாத்தாக்களும் தந்தையரும் மிகவும் பெரியவர்கள். அந்த காலத்திலேயே 1000 ஏக்கர் நிலங்களின் உரிமையாளர்கள். அது மட்டுமல்லாமல் பல பெரிய நிதிகளையும் வைரங்களையும் ஆபரணங்களையும் எங்கள் வீட்டு பின்புறத்தில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் இருக்கும் ஆலமரத்தின் அடியில் மறைத்து வைத்தார்கள். இன்றும் நானும் எங்கள் செல்வம் அனைத்தையும் அங்கேயே மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்களது வாயாலேயே வெளியே சொல்லக்கூடாத எல்லா ரகசியங்களையும் சொல்லிவிட்டார்கள். அப்படி எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்திவிட்டு மீண்டும் வாதத்தில் இறங்கினார்கள். அமைதியாகுங்கள் மக்களே, ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. உங்கள் வாதத்தை இப்போது நிறுத்துங்கள். நாளை மீண்டும் இதே நேரத்தில் வந்தால் கண்டிப்பாக உங்களில் யார் பெரியவர் என்று சொல்கிறேன் என்று சொன்னான். அதனால் அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். அந்த இரவு அந்த போலி சாமியார் அவர்கள் சொன்ன ரகசிய இடங்களுக்கு சென்று அங்கிருந்த நிதிகளையும் செல்வங்களையும் திருடி ஓடிவிட்டான். காலை எழுந்தவுடன் சாமியார் தம்மையே பெரியவர் என்று அறிவிப்பார் என்ற உற்சாகத்திலிருந்த அவர்கள் விழித்தபோது தங்கள் செல்வமெல்லாம் போய்விட்டதை கண்டார்கள். இதையெல்லாம் அந்த போலி சாமியார் தான் செய்தான் என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். தங்களது முட்டாள்தனத்தை நினைத்து தலையை பிடித்துக் கொண்டு அழுதபடி அமர்ந்தார்கள்.